ஜனாமா, இப்ப என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. அவ ஆடுறபடி ஆடட்டும்னு நம்ம இப்படியே விட்டுட்டு இருக்க முடியாது ஜனாமா. இன்னைக்கு யாரும் இத பத்தி பேச வேண்டாம், பாத்துக்கலாம். சிபி, என்னடா அத்தை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க? அப்ப நம்ம அவனை ஒண்ணுமே பண்ண முடியாதா? டேய் சிபி, மாப்ள, என்னங்க இது? எல்லாரும் பேசாம அமைதியா போறாங்க. அப்போ அவ்வளவுதானா? எனக்கு ஏதோ நல்லதா படல இதெல்லாம். மீனா, அம்மா அமைதியா இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருக்கும். அடடா, பார்க்கவே ஆனந்தமா இருக்கே. ச்சே, ஒரு வீடியோ எடுத்து அப்பா காமிச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பார். மிஸ் பண்ணிட்டேனே. இனிமே இந்த வீட்டுல புலம்பலுக்கு குறையே இருக்க போறதில்ல. இருக்கண்டா. என்னப்பா, ஏன் டல்லா பேசுறீங்க? ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனைடா? என்னதான் நீ இன்னைக்கு அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளேயே போய் உட்கார்ந்து இருந்தாலும் பழசெல்லாம் என்னால மறக்கவே முடியலடா. அந்த ஜனகாம்பாள் என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கா தெரியுமா? எவ்வளவு அவமானப்படுத்திருக்கா தெரியுமா? உன்கிட்ட சொன்னது 10 விஷயம்தான், சொல்லாதது 100 இருக்குடா. ஒரு பொம்பளை கிட்ட வாழ்நாள் முழுக்க நான் தோத்துக்கிட்டே இருந்திருக்கேன். பா, சிங்கம் மாதிரி புள்ளைய பேத்திருக்கீங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க கனவு லட்சியம் எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கு தான் நான் இருக்கேன்ல. அப்பா, நம்ம ஜெயிச்சோம்ப்பா. நீ என்னப்பா சொல்ற? அப்பா, அந்த கம்பெனியோட 49% ஷேரை நான் வாங்கியிருக்கேன். இப்ப நான் அந்த கம்பெனியோட டைரக்டர்ப்பா. அந்த ஜனாமாவால என்ன மீறி எந்த முடிவும் எடுக்க முடியாது. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா ஜனகாம்பால் பேச முடியாம சைலண்டா இருக்காங்கப்பா. என்ன எப்படி டீல் பண்றதுனே அவங்களுக்கு புரியல. ஆபீஸ்லயும் நான் தான், வீட்லயும் நான் தான். அவங்களால என்ன ஃபேஸ் பண்ணவே முடியலப்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல ஜனகாம்பால் அப்படின்ற பேரே இருக்காது. அந்த இடத்துல பிரபு குறிஞ்சிநாதன் அப்படின்ற பேர் தான் இருக்கும். அத நான் மாத்தி காட்டுறேன். நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானா? சத்தியமாப்பா. அந்த ஜனகாம்பால் ஃபீல் பண்றத ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி உனக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஆனா மிஸ் பண்ணிட்டே இருக்கேன். பட் நெக்ஸ்ட் டைம் கன்ஃபார்மா அந்த வீடியோ அனுப்புறேன். நீ பார்த்து என்ஜாய் பண்ணு. ஓகே? சூப்பர்ரா, சூப்பர். இன்னைக்கு தான் நான் நிம்மதியா தூங்க போறேன்டா. அவளை விடாத. இது பத்தாதுடா, பத்தவே பத்தாது. இன்னும் அவ தோக்கணும். தினம் தினம் அவ தோத்துக்கிட்டே இருக்கணும். உன் கால்லையும் என் கால்லையும் விழுந்து அவ கெஞ்சணும். என்ன விட்டுருங்க, என் பேத்தி வாழ்க்கையை காப்பாத்துங்கன்னு அவ பிச்சை எடுக்கணும். கவலையே படாதீங்க, அந்த நாள் சீக்கிரமா வரப்போகுது. உன்னைய பெத்ததுக்கு இப்பதான்டா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரிப்பா, நான் நாளைக்கு கூப்பிடுறேன். நீங்க நிம்மதியா தூங்குங்க. சரியா? சரிப்பா. என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? எங்க கிளம்பிட்ட? சொல்லுப்பா, எங்க போற? அப்பாவை பார்க்க. ஓ, நான் வேணும்னா சிபியை டிராப் பண்ண சொல்லுவா? பிரபு, ஐ எம் வெயிட்டிங்.
நீ தான் காஸ்ட்லி கார் வச்சிருக்கே. போயிட்டு பத்திரமா வா. 1 minute. நீ போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு இந்த ஊர்ல ஒரே ஒரு ஆளால தான் முடியும். வேற யாரு நினைச்சாலும் கஷ்டம். அது யாருன்னு தெரியுமா? யாரு? வேற யாரு? நான் ஒரே ஒரு போன் பண்ணா போதும். நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரே செகண்ட்ல நின்னுடும். ஆனா நான் பண்ண மாட்டேன். பார்த்து